Good morning friends, welcome to Max online class. Next topic நமக்கு quadratic equations. Quadratic equation ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி 2 இருந்ததுன்னா அது quadratic equation. Quadratic expression அப்படின்னு சார் ஒரு எக்ஸ்பிரஷன்ல அதனுடைய டிகிரி 2 இருந்தா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேரு quadratic expression. எக்ஸ்பிரஷன் அப்படின்னா p of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p of x is equal to ax square plus bx plus c. இப்போ இந்த இதுல டிகிரி என்னப்பா இருக்கு 2. அப்போ a not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a ஒருவேளை 0 ஆச்சுன்னா என்ன சார் ஆகும்? a 0 ஆச்சுன்னா p of xங்கிற டேர்ம்ல என்ன வராது? x ஸ்கொயர் டேர்ம் வராது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரலன்னா அது என்ன கிடையாது, ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கான், p of x is equal to ax square plus bx plus c where a not equal to 0. Right? Next, zeros of a quadratic polynomial. Zeros of a quadratic polynomial என்ன சார்? ஒரு quadratic polynomial எடுத்துக்கோங்க. For example, p of x is equal to x square minus 5x plus 6. இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுங்களேன். 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 5 into 2 10 plus 6. அப்போ மைனஸ் 6 plus 6 என்ன வருது? 0. இப்போ p of 2 is equal to 0. அதாவது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷன் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் கொடுக்குற பார்த்தியா, அதுக்கு பேரு ஜீரோஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். அந்த நம்பருக்கு பேர் என்ன? ஜீரோஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன் 0 வருது. அப்போ x is equal to 2 is a zeros of a quadratic polynomial. வேற நம்பர் கொடுக்குறேன், எக்ஸுக்கு 3 கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன் 0 வருதா? அப்போ x is equal to 3 is a zeros of a quadratic polynomial. அதான் இங்க டெஃபினேஷன்ல சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. Let p of x be a polynomial. p of xங்கிறது ஒரு பாலினாமியல். x is equal to a is called a zeros of p of x. x is equal to aங்கிறத zero of p of x ன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா, இந்த கொஸ்டின் p of xல xக்கு பதிலாக a போட்டா 0 ஆன்சர் வந்ததுன்னா x is equal to a is a zero of p of x. This is 0 of p of x. இப்போ p of x னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. xக்கு எந்த நம்பர் கொடுத்தா p of x 0 ஆகுதோ அந்த x is equal to அந்த நம்பர் தான் zeros of a quadratic polynomial. xக்கு 2 கொடுக்குற p of x 0 வந்துச்சுன்னா x is equal to 2 is a 0 of p of x. அவ்வளவுதான். ரைட்? இப்போ நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதனுடைய டிகிரி என்னப்பா? டிகிரி 2. இப்போ டிகிரி 2னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் வேல்யூ எத்தனை எக்ஸ் வேல்யூ வரும்னா 2 வேல்யூஸ் வரும். எத்தனை வேல்யூ வரும்? 2 வேல்யூஸ். அப்போ அந்த 2 வேல்யூஸ்க்கு பேரு ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு தான் இங்க என்ன சொல்லியிருக்கான், let alpha and beta are the roots of the quadratic equation. ஆல்பாவும் பீட்டாவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட என்னன்னு சொல்லிட்டான், ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? இப்போ அப்படி இருந்தால் இந்த கண்டிஷன் என்ன சார் கண்டிஷன்? இப்போ ஆல்பா பீட்டாங்கிறது 2 ரூட். அப்போ இந்த 2 ரூட்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், ஒரு ஆன்சர். என்ன? மைனஸ் பி பை ஏ. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும், சி பை ஏ. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா.
என்ன சார், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 2 ரூட் இருக்கும். 2 ரூட்டுக்கு பேரு, ஒரு ரூட்டுக்கு ஆல்ஃபா, ஒரு ரூட்டுக்கு பீட்டான்னு இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு என்ன பேருன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு. ஆல்ஃபா பீட்டாக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு என்ன பேரு, சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன பேரு, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ இது ரொம்ப நீ ஞாபகம் வச்சுக்க, முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த பி ஏலாம் இருக்கு பாருங்க, இந்த பி இந்த ஏலாம், இந்த பிங்கிறது எக்ஸ், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இந்த சிங்கிறது கான்ஸ்டன்ட். இதெல்லாம் எடுத்து போட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். புரியுதுங்களா? ரைட். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதே நமக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் 7, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 2ன்னு அவனே சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. இப்ப அது கொடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா இது. என்ன சார் ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். இந்த ஃபார்முலாவை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதே சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா இது. என்ன சார் ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் சி, அதை எழுதிக்கங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அதை வச்சு போட்டுருங்க. இதே கொஸ்டின்ல அவன் சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறான். இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்டோம்னா அடுத்த சம்ல எப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots is equal to 0. Plus product of the roots is equal to 0. அவ்வளோ. இப்போ நம்ம எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ் 3.9 என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. Determine the quadratic equation whose sum and product of the roots are ன்னு சொல்லியிருக்கான். அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அவன் கொடுத்துட்டான் -9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டான் 20. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்குறான். சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். என்ன சார் ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்
into x plus product of the roots is equal to 0. அப்படியே substitute பண்ணு. x square minus sum of the roots என்ன minus 9 into x plus product of the roots என்ன 20 equal to 0. easy. 2 மார்க்ல கேட்பான், இது ஈஸியா இருக்கும். x square plus 9x plus 20 is equal to 0. புரிஞ்சுதா? sum of the roots product of the roots கொடுத்துட்டு quadratic equation கேட்டான்னா x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. அதே தான் அடுத்த sum. next sum என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. sum of the roots கொடுத்துட்டான். sum of the roots 5/3, product of the roots 4. same quadratic equation கேட்குறான். x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. x square minus sum of the roots answer 5/3 into x plus 4 is equal to 0. ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3யும் அந்த 3யும் கேன்சல் ஆகிடும். 3x square minus 5x plus 12 is equal to 0. இப்போ தேர்ட் சம் நீங்களே போட்டுடலாம். அதே சேம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. sum of the roots கொடுத்துட்டான். minus 3/2, product of the roots minus 1. இப்போ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர், நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க, அப்போ தான் மனசில் பதியும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்டு எக்ஸ் ப்ளஸ் இன்டு -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கு. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். வி கெட் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 2 இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்தது ஃபோர்த் சம். அதே தான். சம் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் minus 2 minus a the whole square. Product of the roots a plus 5 the whole square. அப்போ quadratic equation formula x square minus sum of the roots into x plus product of the root equal to 0. x square minus of 2 minus a the whole square. அப்போ minus into minus plus a plus 5 the whole square is equal to 0. The final answer is x square plus 2 minus a the whole square plus a plus 5 the whole square is equal to 0. இந்த டைப் முடிஞ்சிருச்சு. என்ன டைப் சார்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற டைப் முடிஞ்சு. அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்பான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. Find the sum and product of the roots of the following quadratic equation. Quadratic equation கொடுத்துட்டானா, x square plus 3x minus 28 equal to 0. The quadratic equation இந்த ax square plus bx plus c is equal to 0 ஓட கம்பேர் பண்ணு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1. அப்போ ஏ 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. அப்போ பி வந்து 3. கான்ஸ்டன்ட் வந்து சி. சி வந்து -28. அதான் இங்கே போட்டிருக்கான். A1 B3 C -28. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்டான்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் பி, கான்ஸ்டன்ட் வந்து ஸ்மால் சி. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ -3/1 -3. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா சி பை ஏ. அப்போ -28/1 -28. தட்ஸ் ஆல்.
நெக்ஸ்ட் செகண்ட் சம் அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0. டக்குன்னு நீ என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ ஏ 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ பி 3a, கான்ஸ்டன்ட் வந்து சி, கான்ஸ்டன்ட்டே இல்லை, அப்போ சி 0. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ minus 3 by 1, that is minus 3. அடுத்து product of the roots formula என்ன, c by a, c என்ன 0, 0 by 1 0, 0 by anything is equal to 0. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, sum of the roots minus 3 product of the roots 0, right? Sum of the roots oda formula minus b by a, product of the roots oda formula c by a, right? அடுத்து third sum, 3 plus 1 by a is equal to 3 plus 1 by a is equal to 10 by a square. சார் இது பார்க்கறதுக்கு எப்படி இல்லை, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இல்லை. முதல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றுவோம். அப்போ ஏ ஸ்கொயரால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும், 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சிஏ போட்டுக்கோங்க, ரைட்? அப்போது ஏ ஸ்கொயர், ஏன் இங்கே சார் வந்து ஏபிசி ஸ்மால் ஏல போகலன்னா ஏற்கனவே இங்கே ஏன்னு வந்திருக்குங்கிறனால ஒரு டிஃபரன்ஸ் காட்டுங்கிறதுனால கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி போட்டிருக்கிறாங்க, ரைட்? நீ ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஏ, அப்போ ஏ ஈக்குவல் டு 3, ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்பா எல்லா சம்லையும் நமக்கு எக்ஸ்ன்னு இருந்துச்சுப்பா, இப்போ இங்கே ஏ இருக்கிறதுனால அவங்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி போட்டிருக்கிறாங்க. அப்போ ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ பி 1, சி வந்து மைனஸ் 10. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ மைனஸ் 1 by 3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, சி பை ஏ, அப்போ மைனஸ் 10 by 3, ரைட்? அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க ஃபோர்த்து சம் அதே தான், 3y ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதை கம்பேர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ ஏ 3. அதாவது நமக்கு இங்கே எக்ஸ் இருந்தாலும் சரி ஒய் இருந்தாலும் சரி ஒய் ஸ்கொயர் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும் ஒய் இருக்கும். இப்போ ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, அப்போ ஏ 3. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி, அப்போ பி வந்து மைனஸ் 1. அடுத்து கான்ஸ்டன்ட் தான் மைனஸ் 4. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 by 3, 1 by 3. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் சி பை ஏ, அப்போ மைனஸ் 4 by 3. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் 2 மார்க்கில். அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்குறான்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா சி பை ஏ. இந்த ஏபிசிங்கிறது என்ன, ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட். இதே சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொன்னான்னா அதுக்குண்டான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots is equal to 0.